வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். டெல்லியிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முக்கிய அழைப்பு என்பது வந்திருக்கிறதாம். இந்த அழைப்பானது தமிழகத்தினுடைய அரசியல் காலத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். என்ன அந்த அழைப்பு என்பது குறித்து விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த தேசத்தினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடியதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய பிரதமரா இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் போட்டியிடுவதற்காக வாரணாசி தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களா பாஜகவினுடைய தலைமை வட்டாரங்கள். இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை வருகின்ற 14ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த மனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்விற்கு பல்வேறு மாநிலத்தை சார்ந்த பல முக்கிய நபர்களுமே அழைக்க திட்டமிட்டு இருக்கிறதா பாஜகவினுடைய தலைமை வட்டாரம். அதனின் மிக முக்கியமான சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டிலிருந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பங்கேற்க வேண்டும் சொல்லிட்டு டெல்லியில இருக்கக்கூடிய மேல்மட்ட பாஜகவினுடைய வட்டார தலைவர்கள் சொல்ல, அதன்படி திரு மோடி அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்புமே விடுத்திருக்கிறாரு. சரி, இந்த அழைப்புக்கும் தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல எப்படி மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு பலரும் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க, இன்றைய தினம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிக முக்கியமான இளம் தலைவராக பார்க்கப்படுகிறாரு. இவரை வைத்துதான் அடுத்து தமிழகத்தினுடைய அனைத்து தேர்தல்களையுமே சந்திக்க பாஜகவினுடைய தலைமை திட்டமிட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு அப்படின்னாக்க, நீங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் என்பது சேலத்தில் நடைபெற்றது. அதுல ஐயா அவர்களுக்கும் திரு அன்புமணி அவர்களுக்கும் எந்த அளவிற்கு முன்னுரிமை கொடுத்து பிரதமர் அவர்கள் பேசினார்ன்றதை நம்மளால பார்க்க முடிகின்றது. அதே போல தோழமை கட்சியை சார்ந்தவர்கள், தோழமை கூட்டணியை சார்ந்தவர்கள் பலரும் இருக்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ஐயா திரு ராமதாஸ் அவர்களையும் தம்முடைய இருக்கைக்கு பக்கத்திலே அமர செய்திருக்கிறாரு திரு மோடி அவர்கள். இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இது பெரிதுபடுத்த வேண்டுமான்னு கேட்டா இது சாதாரண விஷயம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்க, அடுத்து வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்துல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைமையாக கொண்டுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்க போறதா ஒரு தகவலுமே தற்போது வெளிவந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க பல்வேறு மாநிலங்கள் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பார்க்கலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப ஆந்திரா அந்தன் பார்த்தோம் அப்படின்னாக்க பல்வேறு மாநிலங்கள்ல நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தல்ல, இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பிரச்சாரத்திற்காக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஷெட்யூல் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க இந்த தொகுதிக்கெல்லாம் வரணும், நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக, அதாவது தமிழகத்தினுடைய தலைவரா பாமக தான் இருக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கிய தலைவர்களா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு முக்கிய தலைவராக அனைத்து மாநிலங்களுக்கும் அறியப்பட வேண்டும் சொல்லிட்டு மேல இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது போலவே இப்ப ஆந்திராவில பார்த்தோம், நம்ம குப்பம் தொகுதியில திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்காக பிரச்சாரம் செய்தார். அங்கு வன்னியர்கள் இருக்கிறாங்க, அதனால பிரச்சாரம் செய்தாங்க அப்படியா என்று கேட்டால் அப்படி கிடையாது. வன்னியர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அனைத்து மாநிலத்திற்கும் அழைத்து சென்று அனைத்து முக்கிய தலைவர்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுல பாஜக திட்டவட்டமா இருக்கிறாங்களா. சரி, இதனின் காரணம் என்னவா இருக்கும் சொல்லிட்டு இன்னும் உள்ளார்ந்து ஆய்ந்து பார்க்கும் போதுதான் பல்வேறு விடயங்கள் என்பது தெரிய வருகின்றது. என்ன அப்படின்னாக்க, தமிழ்நாட்டுல பாமகவினுடைய சக்தியை முழுமையாக பாஜகவினுடைய தலைமை வட்டாரங்கள் புரிந்திருக்கின்றது. அப்படி இருக்கக்குள்ள பாமகவை வைத்து முழுமையான அரசியலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாயிலாக இயற்ற வேண்டும் என்பதிலுமே தலைமை மிக தெளிவா இருக்கிறாங்க. அதனின் காரணமாகவும் மற்றொரு காரணம் என்ன அப்படின்னாக்க, நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல், இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலான்னு கேட்டா இல்ல, ஒரு உத்தேச தகவலை தான் வந்திருக்குது. என்னன்னா, 2026ல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒருங்கிணைந்த தலைவராக பாஜகவினுடைய தலைமை வட்டாரங்கள் அறிவிக்க இருக்கிறாங்களா. அதாவது பாமகவிற்கும் பாஜகவிற்கும் அவர்தான் தலைவர் என்பது போன்று ஒரு முன்னணி முக்கிய பதவியை அவர்களுக்கு கொடுக்க இருப்பதாகவுமே ஒரு தகவல் என்பது வெளிவந்திருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, இப்ப அண்ணாமலை இருக்கிறாரு, இருப்பினும் கூட கூடுதலா ஒரு இயக்க சக்தி தேவை. அந்த சக்தி பாமக கிட்ட இருக்கிறதா அவங்க உணர்றாங்க. அதனால இந்த முக்கிய பதவியுமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இன்னும் ஓரிரு ஆண்டுகள்ல கொடுக்க இருக்கிறதா ஒரு தகவலுமே வெளிவந்திருக்கின்றது. இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்க, தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை மாற்றியமைக்க போறதா அரசியல் விமர்சகர்கள் சொன்ன இல்லைங்களா. அதற்கான காரணம் என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க போவதாகவுமே கூடுதல் தகவல் என்பது வெளிவந்திருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு
வன்னியர் சமுதாயம் மட்டும் கிடையாது, வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாமகவிற்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆதரவினுடைய வெளிப்பாடை நம்ம எதிர்வரக்கூடிய தேர்தல் ரிசல்ட், அதாவது ஜூன் 4ஆம் தேதி மிக தெளிவாக பார்க்கலாம். இவை யாவையுமே முற்றிலுமாக உணர்ந்திருக்கக்கூடிய பாஜக தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய முக்கிய தலைவரா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ஐயா திரு ராமதாஸ் அவர்களையுமே பார்க்கிறாங்க. இதனின் வாயிலாக இந்த நிகழ்விற்கு அவங்க அழைப்பு கொடுத்ததோடு மட்டுமின்றி அடுத்தடுத்து பல்வேறு தேர்தல் பிரச்சாரங்களுக்குமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீங்க வரணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையுமே, அன்பு கட்டளையுமே இட்டதா தகவல் என்பது கூறப்படுகின்றது. அதனையும் தாண்டி டெல்லியினுடைய அந்த வட்டாரங்கள் ஏற்கனவே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அத்துவிழி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். அதனால பல்வேறு கட்சியை சார்ந்த பல பிரமுகருமே அவருக்கு நல்ல பரிச்சயமானவர்கள் தான். அந்த வகையில டெல்லி அரசியலும் தமிழக அரசியலிலும் பாமக ஒரு முக்கிய அங்கம் வகிக்க வேண்டும் என்பதற்காக பாமகவினுடைய அந்தஸ்தை மிகப்பெரிய அளவில் டெல்லியில பரப்புகிறது பாஜக. அதோடைய மிக முக்கியமான காரணமா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னாக்க, இப்ப நடந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தேர்தல், இந்த தேர்தல்ல நிச்சயம் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றுவிடுவார்கள். அது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அவருக்கே கூட ஒரு முக்கிய பதவி, அதாவது ஒரு இணை அமைச்சரோ துணை அமைச்சரோ அல்லது அமைச்சரோ போன்ற சில முக்கிய பதவிகள் கொடுக்க வேண்டும் என்று பாஜகவினுடைய தலைமை வட்டாரங்கள் அவர்களுக்குள்ளாகவே கலந்துரையாடல் செய்திருக்கிறாங்களா. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளை அழித்தொழிக்கணும் அப்படின்னா அதற்கு நேர் எதிராக பல்வேறு வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இத்தனை ஆண்டு காலமா அவங்க திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இப்ப கடந்த முறை கூட பார்த்தோம் அப்படின்னாக்க, அதாவது 19 நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க பாமகவினுடைய பலம் அதிமுகவுக்கு பெருமளவுல இருந்தது. 21 பார்த்தோம் அப்படின்னாக்க பாமகவினுடைய பலம் தான் இன்னைக்கு அவங்க 88 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்க 46 எம்எல்ஏக்கள் பாமகவால் வந்தவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல நாம பாமகவை பயன்படுத்துறது இல்லை. அதாவது நம்ம பாமகவை பயன்படுத்தி ஓட்டு வாங்குறது கிடையாது. நம்ம பாமகவோடு எப்போதுமே ஒரு நட்புறவு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியா அங்க தமிழ்நாட்டுல பாஜக இருக்கணும். அது போல தலைமையான டெல்லியிலுமே பாமக பாஜகவினுடைய கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய இணைவு பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காக சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மத்தியிலே அமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்படலாம் என்கிற தகவலும், தமிழ்நாட்டுல 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒருங்கிணைந்த தலைவராக இக்கட்சியினுடைய தலைவராக கூட அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேல் பார்த்தோம் அப்படின்னாக்க 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களமிறக்கப்படலாம் என்கிற தகவலுமே வந்திருக்கின்றது. இத்தகைய நிகழ்வுகள் தான் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை மிகப்பெரிய அளவுல மாற்றி அமைக்க போகுது. ஏன்னா இந்த தேர்தல் காலத்துல வெளிவர போகக்கூடிய மிக முக்கியமான ரிசல்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை தமிழகத்துல ஏற்ற போகின்றது. அதிமுக பல்வேறு இடங்கள்ல மைனஸ் பாயிண்டாக போக போகிறார்கள். அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது குறைய போகிறது. அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது குறைய போகிறது. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல 3 கட்சி தான் இன்னைக்கு மெயினா நம்ம பார்க்க முடியுது. ஒரு ட்ரங்கிங் கார்டா பார்க்கக்கூடியது 3 கட்சி தான், திமுக, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்ப அதிமுக இந்த தேர்தல்ல பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா நேருக்கு நேரான போட்டி அப்படிங்கிறது திமுகவிற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு வலுவான பிரச்சாரத்தையும் ஒரு வலுவான யூகத்தையும் 2026 தேர்ந்தெடுத்து அதன்படி தற்போதே செயல்பட தொடங்கினா மிகப்பெரிய மாற்றம் இங்க உருவாகணும்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். மேல் பார்த்தோம் அப்படின்னாக்க, மக்கள் முன்னாடி பாஜகவினுடைய அந்த கூட்டணியை எதிர்த்தாங்க. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிறாங்க இந்த கூட்டணி அவசியமானது. காரணம், மேலிடத்துல அவங்க இருக்கிறாங்க, தலைமை இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப தமிழகத்துக்கு ஏதேனும் ஒரு தேவை வேண்டி நம்ம போனோம் அப்படின்னாலுமே கூட அவங்கள்ட்ட தான் போய் ஆகணும். இது அரசியலினுடைய மிக முக்கியமான ஒரு தத்ரூபமாக பார்க்கப்படுகின்றது. எப்படியாக இருப்பினும் கூட தமிழகத்தை கடந்து பல்வேறு மாநிலங்கள்ல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முக்கியத்துவத்தை பாஜக கொடுப்பதற்கு பல்வேறு வியூகங்களை வகுத்திருக்கிறாங்க. அதனின் அடிப்படையில இந்த நிகழ்ச்சிக்கும் கூற்றுக்கிறாங்க. அடுத்து பல்வேறு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்ய போகிறார்களாம். அந்த வரிசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, முன்வரிசையில முக்கிய வரிசையில இங்க கிடையாது, டெல்லியிலேயே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கணும், அமரணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க பாஜகவினுடைய தலைவர்கள். இப்படி இருக்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா இப்ப அவர் நினைச்சிருந்தாருன்னா இப்ப எம்பியா நின்று ஜெயிச்சிருப்பாரு. அதை பேஸ் பண்ணி ஒரு மத்திய அமைச்சர் கட்டாயமா வாங்கியிருக்கலாம். ஆனா அவர் தெளிவா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்க, எனக்கு மத்திய அரசியல் வேண்டாம், எனக்கு மத்தியில நான் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறேன், மாநில அரசியலை நான் மாற்றி அமைக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் மாநில அரசியல்ல எதிர்வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகிட்டு இருக்கிறேன், அதனால நான் இந்த தேர்தலுமே போட்டியில எனக்கு இந்த தேர்தலுமே
நான் போட்டியிடுன்ற அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெளிவா சொல்லியிருந்தாரு. இதை முழுமையாக உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பாஜக பாமகவின் மீது மிகப்பெரிய ஒரு வியூகத்தை வைத்து பாமகவை முன்னிறுத்தி 2026 தேர்தல் களத்தை சந்திக்க போது முதலமைச்சர் வேட்பாளராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களமிறங்க போவதுமே தகவல் வந்திருக்கின்றது. நடப்பது என்னவென்று பார்ப்போம். நல்லதே நடக்கட்டும் என்று எதிர்பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.